லாங் ஸ்டாண்டிங்கா நின்றுட்டு உங்க பாதத்தை சொல்றோமோ, நீங்க உட்காந்துட்டு கால் நீட்டிட்டு உங்க பாதத்தை பிடிக்கணும். முடிச்சுட்டு வந்து உங்க உங்க ஃபோர்ஹெட்டை வந்து பாத்தீங்கன்னா உங்க முட்டியில வந்து டச் பண்ற மாதிரி இருக்கணும். அதாவதுன்னா முட்டி வந்து நீங்க ஃபோல்ட் பண்ணக்கூடாது. ஃபோல்ட் பண்ணாம முடியுமானா ஃபர்ஸ்ட் கஷ்டம் தான், தொடறதே கஷ்டம் தாங்க. அதுக்கப்புறம் நான் குனிகிறது ரொம்ப கஷ்டம், முட்டி தொடறதுங்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஸ்டார்டிங்ல இருக்கும். பட் ரெகுலரா செய்ய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர்மெண்ட் இருக்கும். யாருக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது, ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாதுன்னா லோ பேக் பெயின் இருக்கவங்களுக்கு டைரக்ட் ஃபார்வர்ட் பெண்டிங் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபார்வர்ட் பெண்டிங் பண்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாமே பேக் ஸ்ட்ரெச்சா இருக்கும். அதாவது முதுகு ஸ்ட்ரெச் பண்ற மாதிரி இருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோ பேக் பெயின் இருக்கு. ஸோ இந்த வயிறு அமுங்கிற மாதிரி இருக்க விஷயங்கள் ஓவரால் இப்போ நான் சொல்ற மாதிரி டயபெட்டிக், ஃபேட்டி லிவர். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்தாங்கனாலே ஒரு ஸ்கேன் எடுத்தோம்னாலே அவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்க கம்ப்ளைண்ட் ஃபேட்டி லிவர் அண்ட் ஃபேட்டி இன்ஃபில்ட்ரேஷன். பிகாஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் அதிகமாக போகும்போது அந்த சுகர் என்ன ஆகுது, யூட்டிலைஸ் ஆகிற சுகர் கெலோரிஸா மாறி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிடுறோம். யூஸ் ஆகாத சக்கரை என்ன ஆகும், அப்படியே ஸ்டோர் ஆகி நின்று என்ன ஸ்டோர் ஆகும், ஃபேட். இட் ஸ்டோர் அஸ் அண்ட் ஃபேட் ஒன்லி. எல்லாருக்கும் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா தொப்பை வரதுக்குரிய காரணங்கள் நம்ம நைட்ல அதிகமா சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வயிற்றுல தொப்பை போடுறதுக்குரிய ரீசன், வேற எதுவுமே இல்லை.